தமிழியல் அன்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்மையில் இந்திய முதல்வர் திரு நரேந்திர மோடி அவர்கள் லட்சத்தீவு பயணப்பட்டிருந்தார். அது ஒரு புறம் இருந்தாலும் லட்சத்தீவு தமிழக நிலத்திற்கு அண்மையில் அமைஞ்சிருந்தங்காட்டிக்கு தமிழக வரலாற்றில் காலந்தோடும் தடம் பதிச்சுட்டு வந்திருக்கு. தற்காலத்திலேருந்து சங்க காலத்து வரைக்கும் அது எங்கெல்லாம் என்னென்ன மேலே இந்த தடயங்களை விட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். லட்சத்தீவு இந்தியாவோட ஒரு நிலப்பரப்பாக சேர்ந்ததுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் அப்படி 2 நாடுகள் சுதந்திரம் அடைஞ்ச புதுசில் இங்கே 500க்கும் மேற்பட்ட சிற்றரசு இருந்தது. இதை யார் பக்கம் சேர்த்துறதுன்னு கடுமையான போட்டி நடந்தது. இந்தியா சார்பில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து வந்தார். அந்த காலத்தில் பாகிஸ்தான் லட்சத்தீவு பிடிக்கிறதுக்காக ஒரு கப்பல் அனுப்புது. இந்த செய்தி அறிஞ்ச பட்டேல் அவர்கள் அப்போது மைசூர் திவானாக இருந்த ராமசாமி அவர்களையும் அவர் தம்பி லட்சுமணசாமி அவர்களையும் தொடர்பு கொண்டு தகவலை தெரிவிக்கிறார். அவரும் அந்த தம்பி லட்சுமணசாமி அவர்களும் திருவிதாங்கூர் சமஸ்தானம் அங்கேருந்து மக்களை கூட்டிகிட்டு போய் லட்சத்தீவில் இந்திய கொடி ஏற்றுறாங்க. அந்த 36 தீவுகளை இந்தியாவோட ஒரு பகுதியாக அறிவிக்கிறாங்க. உடனே இந்திய படைகளும் போய் அந்த தீவுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாகிஸ்தான் கைப்பற்ற விடாமல் தடுக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு இந்த தீவுகள். ஆங்கிலேயருக்கு இந்த தீவுகள் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1799 வருடம் நடந்த 4ஆம் மைசூர் போரோட விளைவாக திப்பு சுல்தான் கையிலிருந்து ஆங்கிலேயர் கைக்கு வந்துச்சு. திப்பு சுல்தானுக்கு எப்படி இந்த நிலம் கிடச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் 1760களில் மலபார் பகுதியை பிடித்த பொழுது அவருக்கு கீழே இந்த லட்சத்தீவு பகுதியில் வந்துச்சு. மலபார் பகுதியில் கண்ணூர் அப்படிங்கிற ஒரு சிறிய நகரத்தை ஆட்சி செஞ்சவங்க தான் அரக்கல் மன்னர்கள், அதாவது அலிராஜா அப்படிங்கிற மன்னர்கள். இவங்க கட்டுப்பாட்டு கீழே தான் அந்த கண்ணூர் நகரமும் லட்சத்தீவுகளும் இருந்துச்சு. ஏன் கண்ணூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேணால் கொச்சியிலேருந்து போக்குவரத்து இருக்கலாம். ஆனால் முதல்ல பார்த்திங்கன்னா கண்ணூர் கேலிக்கட் பகுதியிலேருந்து தான் போக்குவரத்து இருந்துச்சு. காரணம் என்ன கேட்டிங்கன்னா எளிமையாக காற்றோட ஓட்டத்தில், அதாவது தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று இந்த பருவக்காற்றுகளை பயன்படுத்திட்டு போய் வரணும் அப்படின்னா லட்சத்தீவுக்கு போகிறக்கு சிறந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா கேலிக்கட் கண்ணூர் போன்ற நகரங்கள். அதுங்காட்டி தான் கண்ணூர் அரசலுக்கு கீழே இந்த நகரம் இருந்துச்சு. இந்த கண்ணூர் அரசல் பார்த்திங்கன்னா கோலாத்திரி அப்படிங்கிற ஒரு அரச மரபு இருந்துச்சு. கோலத்து நாடு அப்படிங்கிற வடக்கு கேரளத்தை ஆட்சி செஞ்ச மரபு. அவங்களுக்கு கீழே சிற்றரசர் இருந்தவங்க. அவங்க இளவரசியை திருமணம் செய்ததன் மூலமாக சீதனமாக பரிசாக பார்த்திங்கன்னா கண்ணூர் நகரத்தையும் லட்சத்தீவையும் பெற்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அரசராகவும் அலிராஜாங்கிற பட்டத்தோடவும் ஆட்சி ஆரம்பித்தாங்க. இந்த கோலத்து நாடு மன்னர்கள் பார்த்திங்கன்னா சங்ககால நன்னன் வழி வந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு மேலே சேரநாட்டுக்கு கீழே சிற்றரசாக இருந்து வந்தவங்க. சேரநாட்டு வடக்கலையை காப்பாற்றி வந்தவங்களும் இவங்க தான். அப்படி பார்த்தா 1000 ஆண்டுகளுக்கு மேலே சேரநாட்டுக்கு கீழே தெரிஞ்சு. ஆனால் சேரநாடுகளை அப்பப்பொழுது பாண்டியர்களும் சோழர்களும் கைப்பற்றியிருந்தாங்க. அப்படி ராஜேந்திர சோழன் கைப்பற்றின பொழுது பார்த்திங்கன்னா அவரோட மெய்கீர்த்தியில் லட்சத்தீவை பற்றி குறிப்பிட்றாரு. பல்பழந்தீபம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தெற்கு இருக்கிற மாலத்தீவை குறிப்பிட்றாரு. அதே சமயம் பார்த்திங்கன்னா சாந்திமத்தீவு அப்படின்னு லட்சத்தீவை குறிப்பிட்றாரு. எங்கே குறிப்பிட்றாரு அப்படின்னா சேரரோட மணிமுடியானது பரசுராமரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்படி பரசுராமரால் கொடுக்கப்பட்ட அந்த மணிமுடியை சேரர்கள் சாந்திமத்தீவில் போய் ஒழிச்சு வச்சதாகவும் அதை ராஜேந்திர சோழன் மீட்டு கைப்பற்றினதாகவும் அவரோட மெய்கீர்த்தி புகழ்படுது. அவரோட தந்தை பார்த்திங்கன்னா லட்சத்தீவை பற்றி குறிப்பிட கிடையாது. ஆனால் தன்னோட மெய்கீர்த்தியில் தன் கடைசியை வென்ற இடமா 3000 பன்னீர் பழந்தீவு அப்படிங்கிற சொல்கிறாரு. 12000 தீவுகளை உள்ளடக்கின தீவு கூடத்தை தன் கைப்பற்றினதாக சொல்கிறாரு. இது இப்போ இருக்கிற மாலத்தீவு தான். இது எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு வரைக்குமே மாலத்தீவு ஆட்சி செஞ்ச சுல்தான்கள் தங்களோட பட்டப்பேர்களை ஒன்றா 12000 தீவுகளின் சுல்தான் அப்படிங்கிற பொருள் பெற மாதிரியான ஒரு அரபுவாதி தான் தன் பட்டமாக வச்சுருந்தாங்க. அப்படி பார்த்தா இந்த 12000 தீவு அப்படிங்கிறது மாலத்தீவு தான் குறிப்பிடுது. சரி, சோழர்கள் அதுக்கு முன்னாடி கடலாதிக்கம் செலுத்தினது யாருன்னு கேட்டிங்கன்னா பல்லவர்கள். அதில் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டி புகழடைஞ்ச ராஜசிம்மன் அப்படிங்கிற 2ஆம் நரசிம்மவர்மனோட வயலூர் கல்வெட்டு லட்சத்தீவை குறிப்பிடுது. அதில் பார்த்திங்கன்னா அவரோட முன்னோர்களை பற்றி எல்லாம் சொல்லிட்டு அவரோட பெருமையை சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா தன் நாட்டின் எல்லைகளை கடந்து தீப லட்சத்தை வென்றவன் அப்படின்னு சொல்லுது. அதாவது தீவுகள் லட்சத்தை வென்றவன், அதாவது மாற்றி போடணும், லட்சத்தீவுகளை வென்றவன் அப்படின்னு வருது. இது இப்போ இருக்கிற லட்சத்தீவு தான் அப்படிதான் சொல்லி எல்லா வரலாற்று ஆய்வாளர்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சரி வர தெரியல. ஏன்னா பல்லவர்கள் இருக்கிறது இந்த கடல், லட்சத்தீவு இருக்கிறது அந்த பக்கம் அரபிக்கடல் குடக்கடல் பக்கம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் 10 லட்சத்தீவு பற்றின குறிப்பு இருக்குது. அதாவது 10 பாட்டுகளை கொண்டது. அதில் 2வது 10 குமட்டூர் கண்ணனார் அப்படிங்கிற புலவர் நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிற மன்னரை புகழ்ந்து பாட்டார். அதில் 10வது பாட்டில் முதல் 5 வரிகளை தான் இங்கே பார்த்துட்ருக்கோம். நும்கோ யாரண வினுவின் எம்கோ இரு முன்னீர் துருத்தியில் முரணியோர் தலை சென்று கடம் முதல் தண்டின கடுஞ்சின முன்பின் நெடுஞ்சேரலாதன் வாழ்க அப்படின்னு வருது. இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா உங்கள் அரசர் யார் அப்படின்னு கேட்டால் இரு முன்னீர் துருத்தியில், அதாவது கடலில் இருக்க 2 தீவு கூட்டங்களில் வாழ்கிற மக்கள் தொல்லை கொடுத்தாங்க. அவங்கள அங்கேயே போய் போரிட்டு அழித்து அவங்களுக்கு சொந்தமான கடம மரத்தையும் மற்ற பொருட்களையும் கைப்பற்றிட்டு வந்த கடும் சினம் கோபமுடைய நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு சொல்லி தம் மன்னனை புகழ்ந்து பாடுறார். இதில் வர்ற அந்த 2வது வரி தான் நமக்கு முக்கியமானது. இரு முன்னீர் துருத்தியில், அதாவது 2 தீவு கூட்டங்கள்னு வருது. இது பார்த்திங்கன்னா மாலத்தீவையோ லட்சத்தீவுன்னு சொல்லுது. கடம்ப மரத்தை வெட்டிட்டு வந்தது கடம்பர்கள் கூட்டிருந்து. கடம்பர்களும் சங்ககால தமிழ் குடிகள் தான். இவங்களை பற்றி புறநானூற்றில் குறிப்புகள் இருக்குது.
போதாக்குறைக்கு நெடுஞ்செழியனோட மகனான சேர செங்குட்டுவன் கூட கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு கூறப்படுது. காரணம் கடலுக்குள்ளே போய் கடல் போர் செஞ்சுருக்காரு. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த கடம்பரில் தான் வென்றார் அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தீவு அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துவி ஹபம் அப்படிங்கிற 2 ஆரிய வடமொழி சொல்லோட கூட்டு தான் த்வீபம் அப்படிங்கிறது. அதிலிருந்து தான் தமிழுக்கு தீவு அப்படிங்கிற சொல் வந்திருக்கு. சரி, துவி ஹபம்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, துவினா 2, ஹபம்னா நீர், 2 பக்கம் நீரால் சூழ்ந்த இடம் தான் த்வீபு அப்படின்னு சொல்லி வடநாட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்திய பெருநில பரப்பையும் கூட பார்த்திங்கன்னா ஜம்பு த்வீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாவல் மரங்கள் நிறைந்து இருபுறமும் கடலால் சூழ்ந்த நிலம் அப்படிங்கிறது அதோட பொருள். அதில் அந்த திவீபம்ங்கிற வார்த்தை தான் தமிழில் தீவு வச்சு. அப்போ தமிழ் என்ன சொல்லுவேன்னு கேட்டால் துருத்துன்னு சொல்லணும். நம்ம முன்னாடி பார்த்த 18 பாடலும் பார்த்திங்கன்னா துருத்துங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்கு. சிலப்பதிகாரத்துலையும் கூட இளங்கோவடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தை சொல்கிறப்போ காவிரி சூழ் திருவரங்க துருத்து அப்படின்னு தான் பயன்படுத்துகிறாரு. இன்றைக்கி கொச்சி நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சில இடங்கள், அதாவது பெரியார் நதி வந்து சுற்றி வளைச்சி போகிற அந்த இடங்கள் பார்த்திங்கன்னா கோத்துருத்து, மடப்பழத்துருத்து அப்படின்னு சொல்லி துருத்துங்கிற பேரில் தான் இருக்குது. ஏன் துருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நீர்நிலைக்கு நடுவால் நிலம் துருத்தி கொண்டு இருப்பதால் அந்த இடத்திற்கு துருத்து அப்படிங்கிறத பேர். தூய தமிழில் சொல்லணும் அப்படின்னா துருத்து அப்படிங்கிறதான் சரியான தமிழ் சொல்லாக இருக்கும். தீவுங்கிறது தமிழில் இப்போ இன்றைக்கி பெருமையன்பாட்டில் இருந்தாலும் அது மூலம் வந்து தமிழ் சொல் கிடையாது, அது ஒரு வடமொழி சொல். நன்றி, வணக்கம். எல்லைகளும் கடலும் நம்மை பிரித்தாலும் தமிழால் இணைவோம், தமிழராய் தலை நிமிருவோம்.